தினந்தோறும் நம்ம ஒரு புணர்ச்சி பார்க்குறோம் நண்பர்களே. இன்றைக்கி மெய்யீற்று புணர்ச்சி பார்க்க போகிறோம். பாருங்கள், நிலைமொழியீற்றின் இறுதி எழுத்து மெய்யெழுத்தாக நெற்றின் முதலாக வரும் உயிரெழுத்துடன் மெய்யெழுத்துடன் சேரும் புணர்ச்சியை மெய்யீற்று புணர்ச்சி அப்படிங்கிறது. பாருங்கள், நம்ம எக்ஸாம்பிளுக்கு வாயொலி எடுத்துக்கிறோம். 2 எக்ஸாம் கொடுத்துருக்காங்க. வாயொலியும் மண் ப்ளஸ் மகளும் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இதில் வந்து உயிர் கொடுத்துருக்காங்க, இதில் வந்து மெய் கொடுத்துருக்காங்க. இது 2 எக்ஸாம் மட்டும் பார்த்துருவோம். இதை பிரிச்சோன்னா வாயின்றது நிலைமொழி, ஒளின்றது வருமொழி. ஓகேங்களா? இதில் வந்து ஈ என்றது மெய்யெழுத்து. மெய்யெழுத்து முன் உயிர் வரின் உடல் மேல் உயிர் வந்து ஒன்றது இயல்பை வரி ஈவும் ஓவும் சேர்ந்து யோவா மாறும், வாயொலி. ஓகேங்களா? அதே மாதிரி பாருங்கள், இங்கே மண் ப்ளஸ் மகள். இங்கே நிலைமொழியில் இறுதி எழுத்து இன்னாகவும் வரும் மொழியில் முதல் எழுத்து இம்மாகவும் இருக்கனால அது அப்படியே இயல்பாக புணரும். இங்கே வந்து உயிரெழுத்து வந்தால் மட்டும்தான் அது வந்து உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே அந்த விதி வரும். இல்லை அப்படின்னா அது அப்படி இயல்பாக புணரும் நண்பரே. மெய்யீற்று புணர்ச்சி அடுத்ததாவது நம்ம கிளாஸ் எடுக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.